அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனி பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி கண்ணில் கலந்தான் கருத்தில் கலந்தான் என் எண்ணில் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி ஜோதி அருட்பெரும் ஜோதி ஆண்டவருக்கும் கொட்டையூர் ராமதாஸ் அண்ணா அவர்களுக்கும் கோடான கோடி வந்தனம். பாகம் 1லையும் பாகம் 2லையும் முதலாவதா இருக்கக்கூடிய கருப்பு திரையை பற்றி நம்ம பார்த்தாச்சு. இப்போ நீலத்திரையை பற்றி பார்ப்போம். இரண்டாவதா இருக்கக்கூடிய நீலத்திரையை பற்றி பார்ப்போம். நம் வள்ளல் பெருமானா அகவல்லியே 7 திரைகளை பற்றி சொல்லியிருக்காங்களே, அப்ப பாடல் அடிகள் 815 816. இரண்டாவதா இருக்கக்கூடிய நீலத்திரை பேரரும் நீல பெருந்திரை, அதனால் ஆறுயிர் மறைக்கும் அருட்பெரும் ஜோதி. இரண்டாவதா இருக்கக்கூடிய நீலத்திரையையும் மூன்றாவதா இருக்கக்கூடிய பச்சை திரையை பற்றி நம்ம விரிவாக காண்போம். ஜடபூத பொருள்கள்ல நம்ம அணுக்கள்லாம் ஒன்றாக சேர்ந்தாலும் ஜடபூத பொருள்னு சொல்றோம். அந்த அணுக்களுக்கு உயிர் சக்தி இல்லையே அப்படின்னா நம்ம என்ன பண்றது அப்படிங்க. உயிர் சக்தி இல்லைன்னா என்னது? இப்ப ஏதோ ஒரு பொருள் இருக்குன்னா, இப்ப இந்த நூல் வந்து ஒரு பொருளா நம்ம இப்ப எடுத்துப்போம். இது வந்து ஒரு உயிரற்ற சக்தியானது. நம்ம உயிரற்ற சக்தி இதை நினைக்க கூடாது. இந்த நூலை நம்ம படித்து பார்த்து உணரும் போதுதான் தெரியும் இதுல உயிர் இருக்குன்னு சொல்லி. நம்ம வெறும் புலக்கண்களால பார்த்தா இது உயிர் இல்லாத சக்தி தான் தோணும். நம்ம இதை உணர்ந்து அதை நம்ம அனுபவம் வச்சு பார்த்தோம்னா அதுல வந்து உயிர் சக்தி இருக்குங்கிறது தெரியும். அந்த நூலுக்கு உயிர் சக்தி இருக்கிறதுனால நம்ம எல்லாத்தையும் உணர, எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறோம். நம்மளோட அறிவும் மேம்படுது. அது போலதான் நம்மளோட அகத்துல அணு வந்து எப்படி இயங்குதா, மின் இயக்கம் போல, ஒரு மின்சாரம் போல இயங்குதுன்னு சொல்றாங்க. இப்ப நம்ம ஒவ்வொரு வாரத்துக்கு ஒரு செல்கள் வந்து தோன்றி ஒவ்வொரு செல்கள் வந்து அழியும். அதுக்கப்புறமா அது வந்து தோன்றும். இப்ப செல்களை பத்தி ஏன் சொல்றாங்க? நம்ம ஜீவகாருண்யம் செய்யும் போது, உண்மையா உணர்வா நம்மளோட அன்போட தயவோட ஜீவகாருண்யம் செய்யும் போது அந்த ஒவ்வொரு செல்களும் ஜோதிமயமா ஒளிமயமா இருக்கும். அந்த செல்கள்லாம் ஜோதி மாதிரி நின்னும் அப்படியே. அப்போ நம்ம சிறிதளவு நம்ம ஒரு தயவோட நம்ம ஒரு செயல் செய்யும் போதே ஒவ்வொரு செல்களும் அப்படி தோன்றுதுதான். நம்ம வள்ளல் பெருமான் எப்படி ஒளிதேகம் அடைந்தாங்க? அவரோட முழுமையாகவே தயவோட கருணையோட இருந்தனால அவரோட தேகத்துல இருக்கிற எல்லா செல்களுமே ஜோதிமயமாகி அவரும் ஜோதிமயமா ஆனார். அது போலதான் நம்ம செல்கள் எல்லாம் மின் இயக்கும்போது ஜோதி மாதிரி நமக்கு தோன்றும் அப்படின்னு சொல்றாங்க. புறத்துல வந்து ஆற்றலா இருக்குன்னு சொல்றாங்க. இப்ப ஆற்றலா இருக்குன்னு என்ன? நம்ம இப்ப இந்த நூலை படிச்சா நம்ம அதை உணர்ந்து அதுல உயிர் சக்தி இருக்குன்னு சொல்றோட, இதான் ஆற்றல். அதனால புறத்துல வந்து ஆற்றலாகவும் அகத்துல இருந்து மின் இயக்கமாகவும் இருக்கு அணுன்னு சொல்றாங்க. இந்த இயக்க அணு சக்தியாலதான் எல்லா உயிர்களும் உருவாகுதுங்கிறாங்க. இந்த அணுக்கெல்லாம் ஒன்றா சேர்ந்துனா ஒரு சின்ன நுண்ணுயிர்ல இருந்து மனிதர்கள் வரை உருவாகுச்சுன்னு தெரிஞ்சுக்கிட்டா இந்த இயக்க ஆற்றலாதான் உருவாகுதுன்னு சொல்றாங்க. இந்த சக்தி செயலால கிரியை நிகழ்கிறதுன்னு சொல்றாங்க. கிரியைனா என்னது? கிரகிச்சுக்கிறது. இந்த அணுக்கெல்லாம் ஒன்றாக சேர்ந்து கடவுளும் அணுவும் ஒண்ணுதான் அப்படிங்கிற நம்ம கிரகிச்சுக்கிறது. அகத்தையும் புறத்தையும் நம்ம கிரகிச்சுக்கணும். அகம்னா என்ன, புறம்னா என்னங்கிற நம்ம முற்றுமா தெரிஞ்சுக்கணும். அதை தெரிஞ்சுக்கிட்டோம்னா கடவுளை பத்தி தெரிஞ்சுக்க முடியும். நம்ம வெறும் அகத்தை மட்டுமே தெரிஞ்சுக்கிட்டா புறம்னா என்னங்கிறது தெரிஞ்சுக்காமே போடும். புறத்துல வந்து நம்ம அனுபவப்பட்டாதான் அகத்துல நமக்கு அனுபவப்பட்டு இரண்டையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு கடவுளை நம்ம பார்க்க முடியும். நம்மளும் மரணங்களை பெருவாழ்வு அடைய முடியும். நம்மளோட ஆகாயம் முழுவதுமே நீல வண்ணமா தான் நிறைந்திருக்கு. அதாவது என்ன சொல்றாங்கன்னா, ஒரு தாவரமும் ஒரு உயிரையும் நம்ம எடுத்துக்காட்டா எடுத்துப்போம்னு சொல்றாங்க. அந்த தாவரமும் அந்த உயிரும் என்ன செயல் செய்யுது, அது இயக்கம் என்ன, அது என்ன செய்யுதுன்னு பார்த்தாதான் அதை பற்றி ஒரு முழுமையான விளக்கத்தை நம்ம சொல்ல முடியும். இந்த உயிரின பேர் இது, இந்த இயக்கம் செய்யுது அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றி முழுமையாக விளக்கம்னா நம்மளால சொல்ல முடியும். அப்படி இருக்கும்போது உயிர் சக்தியா இருக்கிற நம்ம அந்த அணுவை பத்தி நம்மளால ஏன் சொல்ல முடியல? ஏன்னா அது கடவுள் தானே அணு, அது கடவுள் மறைப்பா நிறைந்திருக்கு. அதனால அந்த அணுவை பற்றி நம்ம யாராலுமே சொல்ல முடியலன்னு சொல்றாங்க. ஒரு உயிரினத்தை பற்றி தெரிஞ்சுக்கிட்டானா அதோட விளக்கத்தை முழுமையாக தெரிஞ்சுக்க முடியும். அது போல அணுவை பத்தி தெரிஞ்சுக்கிட்டானா அதோட முழு விளக்கத்தை தெரிஞ்சுக்க முடியும். அணுவை பத்தி தெரிஞ்சுக்கணும், கடவுளை பத்தி தெரிஞ்சுக்கணும். கடவுளை பத்தி தெரிஞ்சுக்கிட்டானா கடவுள் யாரு, மனிதன் யாருங்கிறத தெரிஞ்சுக்க முடியும். இதுதான் சொல்றாங்க.
உயிர் சக்தியா இருக்கிற கடவுள் சக்தி நம்ம முதல்ல உணரணும். அதை உணர்ந்து நம்ம தெரிஞ்சுக்கணும்னு சொல்றாங்க. இரண்டாவதா இருக்கிற நீலத்திரையோட பொருள் இதான். மூன்றாவதா இருக்கிற பச்சை திரையோட பொருளை காண்போம். பாடல் 817 818. பச்சை திரையால் பரவெளி அதனை அச்சுரம் அறைக்கும் அருட்பெரும் ஜோதி. உயிர் சக்தி உணர்வுலதான் அறிவு விளக்கம் வெளிப்படுதுங்கிறாங்க. நம்மளோட உணர்வுலதான் அறிவு வெளிப்படுதுன்னு சொல்றாங்க. நம்ம கடவுளை பற்றி உண்மையா உணரும் போது மெய்யறிவு நமக்கு வெளிப்படும். அததான் சொல்றாங்க. முதல்ல புலன உணர்வு தான் வெளிப்படுது. இந்த அறிவு புலனுயிர்களுக்கு தான் வெளிப்படுதுங்கிறாங்க. புலனுயிர்கள்னா என்ன? நுண்ணுயிரியா இருக்கக்கூடிய உயிரினங்களை தான் புலனுயிர்கள் சொல்றாங்க. மனிதர்களும் இந்த நிலைகளை தாண்டி தான் வந்திருக்காங்க. மனித பிறவிக்கு கீழே இருக்கக்கூடிய இல்ல சின்ன நுண்ணுயிர்களை தாண்டி தான் மனித பிறவி எடுத்து வந்திருக்காங்கன்னு சொல்றாங்க. அப்ப 3 நிலைகள் சொல்றாங்க. மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம்னு 3 நிலைகள் சொல்றாங்க. நம்ம பாகம் 1ல பார்க்கும்போது 7 நிலைகள் சொல்லி 4 பொருள்கள் மாதிரி சொன்னாங்க. இந்த இதுல 3 ஆதாரங்கள் சொல்றாங்க. அந்த 3 ஆதாரங்கள் தான் மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம். இதெல்லாம் எப்படி சொல்றாங்கன்னா, அறிவு கணபதி, படைப்பு பிரம்மன், காத்து வளர்க்கும் பச்சை வண்ண திருமால்னு 3 சொல்றாங்க. இப்படிலாம் சொல்றது யாருன்னா யோகிகளோட அனுபவம் தான் இது 3. இந்த மூலாதாரத்தையும் சுவாதிஷ்டானத்தையும் மணிப்பூரகத்தையும் தான் கணபதினு சொல்றாங்க, பிரம்மன் சொல்றாங்க, அப்புறம் திருமால்னு சொல்றாங்க. அதுவும் சாதாரணமா திருமால் சொல்ற பச்சை வண்ண திருமால்னு சொல்றாங்க. நம்ம வள்ளல் பெருமாள் சொன்ன பச்சை திரையை தான் இவங்க பச்சை வண்ண திருமால்னு சொல்றாங்க. இதை நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும். இந்த 3 தான் இந்த உலகத்தையே இயக்கிட்டு இருக்குன்னு சொல்றாங்க. அப்படி இருக்கும்போது செழுமை உலகமா இருக்கிற நம்மளோட பிரபஞ்சம் மக்களோட வாழ்க்கையில உண்மையை உணர்த்துது. இந்த செழுமையா இருக்கிறது ஏன்? நம்மளோட உண்மையை உணர்த்தணும். இயற்கை தான் கடவுள், கடவுள் தான் இயற்கை. இந்த நம்மளோட பிரபஞ்சத்துல மட்டும்தான் உயிரினங்கள் வாழ முடியும். வேற எந்த பிரபஞ்சத்திலுமே உயிரினங்கள் வாழ முடியாது. அதனாலதான் இந்த பிரபஞ்சம் செழுமையாக இருக்கிறது சொல்றாங்க. அபப்பக்குவே இருக்கக்கூடியவரோட அகத்துல இந்த பச்சை நிறம், நம்ம வள்ளல் பெருமான் இந்த பச்சை திரையே 2 விதமா சொல்றாங்க. அபப்பக்குவமா இருக்கிற மனிதனுக்கு பச்சை நிறம் எப்படி இருக்கும்னா, பச்சையும் கருப்பும் கலந்து இருக்கும். ஏன்னா அது அசுத்த மாயா மறைப்பா இருக்கும். அந்த அபப்பக்குவ மனிதனோட அகம் அசுத்த மாயா மறைப்பா இருக்கிறதுனால பச்சையும் கருப்பும் கலந்து இருக்கு அவங்களோட திரைன்னு சொல்றாங்க. இதுவே சுத்த மாயா சக்தி பக்குவ மனிதனுக்கு எப்படி இருக்குன்னா, அவங்களோட அகத்துல அந்த திரை பச்சையும் பொன் கலரும் கலந்து இருக்குங்கிறாங்க. பொன் கலரும் பச்சை திரையும் பச்சை வண்ணமும் கலந்து இருக்கிறதுனால அவங்க சுத்த மாயா சக்தி. பக்குவ மனிதர் அபப்பக்குவ மனிதர்ல அசுத்த மாயா சக்தியா இருக்குன்னு சொல்றாங்க. நம்ம அறிவு விளக்கம் வரணும்னா நம்ம கொஞ்சம் கொஞ்சமா தெரிஞ்சுக்கணும் எல்லாத்தையும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த திரை கடவுளோட சக்தி தான் சொல்றாங்க. இந்த நம்ம பச்சையும் கருப்பும் கலந்து இருக்கிற திரையை பொன்மையும் பச்சையும் நம்ம ஒன்றாக்கணும்னு சொல்றாங்க. இறைவனோட இயற்கையால நம்ம பசுந்திரையை மறைத்திருக்கு. அவரையும் மருள் மயக்கத்துல இருக்காங்க. அதாவது என்னன்னா, கடவுள் நம்மள தெரிஞ்சுக்கணும், நம்மளோட அகத்துல பச்சை திரைன்னு ஒண்ணு இருக்கணுங்கிறதுக்காக புறத்துல செழுமை மிக்கமா வச்சிருக்காங்க. செழுமை மிக்க வளமா நம்ம கடவுள் நமக்கு காமிச்சிருக்காங்க. அப்படி அதுவும் ஏன் காமிச்சிருக்காங்க? வெறும் பச்சை திரையா தான் காமிச்சிருக்காங்க, வெறும் பச்சையா தான் காமிச்சிருக்காங்க. நம்மளோட அகம் பச்சையும் கருப்பும் கலந்து இருக்கு. பக்குவ மனிதருக்கு பொன்மையும் பச்சையும் கலந்து இருக்குன்னு சொல்றாங்க. அப்படி இருக்கும்போது நமக்கு தெரியாம இருக்கு, மருளாலதான் நமக்கு தெரியாம இருக்குன்னு சொல்றாங்க. அப்ப இந்த மருளை நீக்கி அருளை வர வைக்கணும். இந்த அருள் தான் நம்மளோட மரண மேல பெருவாழ்வை வாழ வைக்கணும்னு சொல்றாங்க. 2வது திரை நீலத்திரையும் 3வது திரை பச்சை திரையும் பற்றி நம்ம முழுமையாக பார்த்தாச்சு. அடுத்த பாகத்துல செம்மை திரை 4ஆவதா இருக்கிற செம்மை திரையை பற்றி பார்ப்போம். நான் சொல்வதில் சொல் பிழை இருந்தாலோ அல்லது வார்த்தை பிழை இருந்தாலோ பெரியோர்கள் முதல் சிறியோர்கள் வரை பொறுத்தருள வேண்டும். தயவு சிவஜோதி கும்பகோணம். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெருங்கருணை அருட்பெரும் ஜோதி.